சுந்தரவண்டி ஊராட்சியில் மீனா பைபர் கிளாஸ் இண்டஸ்ட்ரியல் என்ற ஒரு தொழிற்சாலை உள்ளது. அந்த தொழிற்சாலையில் வேதிப்பொருட்கள், அதாவது பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுகின்ற பல்வேறு விதமான வேதிப்பொருட்கள் அங்கு தயாரிக்கப்படுகின்றன. அந்த வேதிப்பொருட்களால் ஆஸ்மா, டைபாய்டு, மஞ்சள் காமாலை, அட்டாக்கு, கேன்சர் போன்ற நோய்கள் பரவும். அது மட்டுமல்லாமல் அங்கு இருக்கின்ற விவசாய நிலங்கள் ஒட்டுமொத்தமாக பழுதடைந்துவிடும். அங்கு உற்பத்தி செய்கின்ற அந்த தண்ணீரானது 50 அடி ஆழத்தில் போட்டு போர் போட்டு கீழே இறக்கப்படுகின்ற ஒரு செயல் அங்கு நடந்து வருகின்றது. இதற்கு 10/10/2022 அன்று ஊராட்சி மன்ற முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்களும் ஊராட்சி செயலாளர் அவர்களும் அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். அப்போ அந்த அனுமதியில் ஊர் பொதுமக்களிடம் கிராம சபை கூட்டத்தை கூட்டியோ அல்லது சிறப்பு தீர்மானத்தை கூட்டியோ மக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்படாமல் இவர்களாகவே தான் தோன்றித்தனமாக பல லட்சம் முதலீடை பெற்றுக்கொண்டு இவர்கள் அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள். அங்கிருக்கின்ற ஊராட்சி அதாவது ஊராட்சி நம்பரை கேட்கின்ற போது இதில் நாங்கள் கையெழுத்து இடவில்லை என்று கூறுகின்றார். இது சம்பந்தமாக வட்டார வளர்ச்சி அவர்களிடம் நாங்கள் முறையிட்ட போது அந்த தீர்மானத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று அவர் ஒரு கருத்தை கூறுகிறார். இது சம்பந்தமாக சுகாதாரத்துறை செயலாளரிடம் நாங்கள் முறையிட்ட போது இந்த கம்பெனியால் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படும், அது மட்டும் இல்லாமல் வருவோர் போவோர்களுக்கு பல்வேறு நோய்கள் ஏற்படும் என்று அவர்களும் சான்றிதழ் வழங்கியிருக்கின்றார்கள். பொல்யூஷன் கண்ட்ரோலுடைய அதிகாரி அவர்களும் இந்த கம்பெனியால் பல்வேறு விதமான நோய்கள், பல்வேறு விதமான இன்னல்கள் ஏற்படும் என்று கூறுகின்றார். ஆனால் ஊராட்சி தலைவர் அவர்களும் ஊராட்சி செயலாளர்களுடைய போக்கு மிகுந்த கண்டனத்துக்குரிய போக்காகும். இன்று நடைபெறுகின்ற ஊராட்சி கிராம சபை கூட்டத்தில் எங்கள் கட்சியின் சார்பாகவும் பொதுமக்களுடைய சார்பாகவும் அந்த 10/10/2022 போடப்பட்ட அந்த தீர்மானத்தை ரத்து செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் இன்று அதாவது மனு கொடுத்திருக்கின்றோம். ஊராட்சி செயலாளருடைய போக்கையும் ஊராட்சியினுடைய முன்னாள் தலைவருடைய போக்கையும் பொதுமக்களுடைய நலனில் அக்கறை கொண்டு ஊராட்சியினுடைய போக்கை கண்டிப்பதோடு மட்டுமில்லாமல் அப்பகுதி மக்களுடைய நலனில் அக்கறை கொண்டும் விவசாய மக்களுடைய நலனில் அக்கறை கொண்டு காற்று மாசுபடாமலும் நீர் மாசுபடாமலும் பொதுமக்கள் பல்வேறு இன்னலுக்கு ஆளாகாமல் ஊராட்சி அதாவது வட்டார வளர்ச்சி அலுவலர்களும் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் ஒரு முடிவெடுத்து இந்த பொதுமக்களுக்கு ஒரு நல்ல தீர்வு சொல்வார் என்று நாங்கள் நம்புகின்றோம். எந்த மாதிரியான பாதிப்புலாம் உங்க ஏரியா மக்களுக்கு வந்திருக்கு? பொதுமக்கள் ஏதாவது சொல்லியிருக்காங்களா கருத்து? இப்போ சமீபத்தில் கூட சுந்தரவண்டியில் திரு நாராயணன் என்பவரும் அதற்கு முன்பாக ஒரு அம்மையார் அவர்களும் அட்டாக்கு வந்து இறந்திருக்கின்றார்கள். அந்த இறப்பிற்கு சரியான காரணம் தெரியவில்லை யாருக்கும். பொதுமக்களுக்கு அந்த இறப்பிற்குடைய காரணம் தெரியவில்லை. கேட்டால் அவருக்கு அட்டாக் வந்தது, இறந்து போயிட்டார். ஆனா அந்த கம்பெனியை ஒட்டி அவர்கள் இருக்கின்றார்கள். அவருடைய இருப்பிடம் என்பது அந்த கம்பெனியை ஒட்டி அருகாமையில் இருப்பதனால் அது முறையாக விசாரணை செய்து அதை நாம் செய்யப்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் அங்கு இருக்கின்ற மரங்கள் எல்லாம் பழுது அடைந்து வெள்ளை நிறமாக காட்சியளிக்கின்றது. அவர் அந்த தொழிற்சாலையில் வருகின்ற அந்த கழிவு நீர்களை கிட்டத்தட்ட 50 அடி ஆழம் போட்டு அந்த ஆழத்தின் உள்ளே போர் போட்டு உள்ளே விடுகின்றார். அப்படி பார்க்கின்ற போது இன்னும் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் அங்க இருக்கின்ற தண்ணி மாசடையும், அங்க இருக்கின்ற காற்று மாசடையும். இவையெல்லாம் கவனித்துக் கொண்டு மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள் நாங்கள் கொடுத்த அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் இந்த கம்பெனியை அதாவது மூடப்பட வேண்டும், இந்த கம்பெனிக்கு போட்ட தீர்மானத்தை ரத்துப்பட வேண்டும் என்று பொதுமக்களின் சார்பாகவும் எங்கள் இதய குடிசை சார்பாகவும் கோரிக்கை வைக்கின்றோம்.